அன்யாங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லெட்ஸ் டேட் ப்ரொஃபஸர் சிஇ அப்படின்ற சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் மொத்தம் 24 எபிசோட்ஸ் இருக்குது. இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஹீரோ லிங்கை தான் காட்டுறாங்க. லிங் ரொம்பவே ஃபேமஸான ஒரு செஃப். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட ஃபேமிலி ரொம்பவே பணக்காரங்க. ஹீரோ செஃப்பாக வேலை பார்த்து தான் சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இருந்தாலுமே ஹீரோக்கு சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் செஃப்பாக இருக்காரு. இப்போ ஹீரோ கை காசெல்லாம் போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அதுக்கு ஹீரோக்கு காசு பத்தலை. அதனால ஹீரோ அவரோட அப்பா கிட்ட காசு கேட்க, சரி உனக்கு நான் காசு தரேன், ஆனால் நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், நீ அந்த பொண்ணை மீட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்றாரு. ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. வர வழியில ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவருக்கு கால் பண்ணி, போயும் பிஹெச்டி பண்ண ஒரு பொண்ணையா ஓகே பண்ண போற அப்படின்னு ஹீரோவை கலாய்க்க ஹீரோ அப்படியே போனை கட் பண்ணிடுறாரு. இன்னொரு செட், இந்த சீரீஸோட ஹீரோயின் சிஇ ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட டேபிள்ல சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணு வந்து உட்காடுறாங்க. ஹீரோயினும் நீங்க யாரு என்ன வேணும்னு கேட்க, அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட, நான் ரொம்ப நாளாவே லிங்க், அதாவது ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எங்க 2 பேருக்கு நடுவில் வராதிங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின், நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னா நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல, அந்த டைம் அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வராரு. ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்து, ஹீரோயின் சொன்னது கரெக்டு தான், நீ இதுல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் பக்கம் திரும்பி, எனக்கு இந்த மேரேஜ்ல எந்த விருப்பமும் கிடையாது, நீங்க வேற ஆளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் விட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோயினோட மேலதிகாரி கால் பண்ணி, என்ன ஹீரோவை மீட் பண்ணியா, எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. இப்போதான் ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் சயின்ஸில் தான் பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு ரிசர்ச் டீமில் ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த ரிசர்ச்சுக்கு உங்களுக்கு ஃபண்டு பத்தலை. ஹீரோ ரொம்பவே பணக்கார இல்லையா, அதனால எப்படின்னா ஹீரோ கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆனால் இந்த ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோயினோட மேலதிகாரி பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்காக ஹீரோயினை இப்போ அமுச்சு வச்சிருக்காரு. ஹீரோயினுக்கும் வேற வழி கிடையாது, ஹீரோ கூட க்ளோஸ் ஆகி தானே ஆகணும். அதனால ஹீரோயின் ஹீரோவை துரத்தி போய் பிடிக்கிறாங்க. ஹீரோவை பிடிச்சி, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க, நமக்கு கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்னு ஹீரோயின் ஏதோ பேச, ஹீரோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோயினும் ஹீரோவை பிடிக்கிறேன்னு பக்கத்தில் இருக்க கிளாஸை தட்டி விட, அது கீழே விழுந்து உடஞ்சிட்டு ஹீரோயின் அதில் விழ பார்க்குறாங்க. ஹீரோயினை பிடிச்சிடுறாரு. ஆனால் பாவம் ஹீரோ அந்த கிளாஸ் பீஸ் மேலேயே உட்கார, ஹீரோவுக்கு உட்கார்ற இடத்துல அடிபட்டுடுது. இப்போ நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கட்டெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, என்னை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டு நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோக்கு வேற வழி இல்லை. அதனால ஹீரோயின் கிட்ட, நீங்கள் என்ன ட்ராப் பண்ணுறீங்களான்னு கேட்க, ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அவரோட வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதுதான் சரியான டைம், நம்மளோட ரிசர்ச் பற்றி சொல்லி ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்ச ஹீரோயின் அவங்களோட பேக்குள்ளேருந்து ஒரு பென்ட்ரைவை எடுத்து, நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் என்னத்தை காட்ட போகிறேன்னு சொன்னாங்கன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. நீ எதையும் காட்ட வேணாம், இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு ஹீரோயினை அங்கேருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினோட மேலதிகாரி ஹீரோயின் கிட்ட, என்ன நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோயின், நான் நேற்று செம்மையா சொதப்பிட்டேன், இதுக்கப்புறம் ஹீரோ என்னோட மூஞ்சில கூட முழிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல ஹீரோ தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஹீரோயினும் ஓகேன்னு போட்டு ஹீரோவை மீட் பண்றதுக்கு போறாங்க. என்ன ஹீரோ கிட்ட இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட அம்மா ஹீரோவை செம்மையா திட்டி, நீ அந்த பொண்ணை ஓகே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோ என்ன பிளான் பண்ணுறாருன்னா, ஹீரோயினை டேட்டுக்கு வெளியே கூப்பிட்டு ஹீரோயினுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா ஹீரோயினை ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அவங்க அப்பா அம்மானால எந்த தொல்லையும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால ஹீரோ ஆல்மோஸ்ட் இழுத்து மூடுற நிலமையில இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயினை இன்வைட் பண்ணுறாரு. ஹீரோயின் அதை பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறமா ஹீரோ சீப்பான ஒரு டிஷ்ஷை ஆர்டர் பண்ணுறாரு. ஹீரோயினும் இதுதான் என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. இப்படியே பேசிட்டு சாப்பிட்டு 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறாங்க, ஹீரோயின் அவங்க ரிசர்ச்சை பற்றி பேசலை, ஹீரோவும் ஹீரோயின் அவரை வெறுக்கிற மாதிரி எதுவுமே பண்ணலை. இப்படியே கொஞ்ச நாள் போக ஹீரோயின் லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை யாரோ பார்க்குற மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. யாராதுன்னு புக் எடுத்து மண்டையிலேயே அடிக்கலான்னு பார்த்தா, அது ஹீரோயினோட சீனியர். காலேஜ் சீனியர் இல்லை, ஒர்க்கில் சீனியர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒர்க்குக்காக ஃபாரின் போயிருப்பாரு, இப்போதான் ரிட்டர்ன் வந்திருப்பாரு. அடுத்த நாள் சீனியரும் ஹீரோயினும் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சீனியர் ஹீரோயின் கிட்ட சாப்பிட்றதுக்கு வெளியே போகலான்னு கேட்க, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல, கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ கால் பண்ணுறாரு. கால் பண்ணி நம்ம 2 பேரும் வெளியே போகலாமான்னு கேட்க, ஹீரோயின் நான் சீனியர் கூட வெளியே போகிறேன்னு சொல்ல, ஹீரோவுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. அதனால ஹீரோயினும் சீனியரும் எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கே ஹீரோவும் வராரு.
ஆனால் அவங்க 2 பேருமே ஹீரோவை அவ்வளவா கண்டுக்கல. அவங்க ஒர்க் பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் கடுப்பான ஹீரோ வேணும்னே காஸ்ட்லியான ஒரு டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா தான் தெரியுது ஹீரோ அவரோட பர்ஸை மறந்து போய் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டாராம். இது தெரிஞ்ச உடனே அங்கே இருக்க ஆளுங்களாம் ஹீரோவை பிடிச்சி கொண்டு போய் கிச்சனில் மாவாட்ட விடலாம் அப்படின்னு நினைக்க சீனியர் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு வழியாக ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ ஆர்டர் பண்ணதுக்கு பே பண்ணதுக்கு அப்புறமா தான் ஹீரோவை பிடிச்சிருந்தவங்க ஹீரோவை விடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த வாரம் சண்டே நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறமா ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட என்னடா அவ கூட சண்டே மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஆனால் சண்டே உனக்கு குக்கிங் ஷோ இருக்கு, அதனால ஹீரோயின் கிட்ட போய் உன்னை நான் வேற ஒரு நாள் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுன்னு சொல்ல ஹீரோ இல்லை வேணாம், மீட்டிங்கை கேன்சல் பண்ண வேணாம், சண்டே நான் குக்கிங் ஷோ பண்ணுற இடத்துக்கே ஹீரோயின் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சண்டேவும் வர ஹீரோவோட குக்கிங் ஷோக்கு ஹீரோயின் வராங்க. இப்போ ஹீரோ லைவ்ல சமைச்சிட்டு இருக்காரு. சமைச்சு முடிச்சுட்டு யாரையாவது சாப்பிட சொல்லணும். அதுக்கு ஹீரோயினை முன்னாடி கூப்பிட்டு இந்தாங்க இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் கேமரா முன்னாடி நர்வஸ் ஆவாங்க அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் நர்வஸ்லாம் ஆகலை. அழகாக அதை சாப்பிட்டு பார்த்து சூப்பராக ரிவ்யூ சொல்கிறாங்க. இப்படியே ஷோ முடிய ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹீரோயின் பின்னாடியே வந்து உன்னோட மானத்தை வாங்கலான்னு தான் நான் உன்னை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டேன், ஆனால் நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு விளையாட்டா சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் கடுப்பாகிறாங்க. உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு உன்னை ஓகே பண்ணலான்னு நினச்ச பாரு, நீ ரொம்பவே சைல்டிஷான ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வந்துடுறாங்க. இன்னொரு சைட் ஸ்டார்டிங் சீனில் ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தால, அவளோட பேர் ஜென். அவளும் ஹீரோ கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவள் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்கதை பார்த்துட்டு கடுப்பாகி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஜென்னோட ஃப்ரெண்ட் ஃபாங் வராரு. ஃபாங் ஜென் கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜென் சரியாக பேச மாட்றாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட மேலதிகாரி ஹீரோயின் கிட்ட ஹீரோ கிட்ட ரிசர்ச் பற்றி சொன்னியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவன்கிட்ட இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மேலதிகாரி கோவப்பட்டு உனக்கு இந்த பிரச்சனை எவ்வளோ சீரியஸ்ன்னு தெரியாதா, நம்மளால ரிசர்ச்சே பண்ண முடியாது, நமக்கு ஃபண்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல இருந்த சீனியர் அவரை காம் பண்ணி அப்படியே கூப்பிட்டு போயிடுறாரு. இந்த சைட் ஹீரோ வீட்லேயும் நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னா உன்னோட ரெஸ்டாரண்ட் கனவை மறந்துரு அப்படின்னு ஹீரோவோட அப்பா ஹீரோவை திட்டுறாரு. அதனால ஹீரோயின் கிட்ட பேசலான்னு ஃபோனில் மெசேஜ் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோவை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இந்த கொஞ்ச நாளில் ஹீரோயினோட மேலதிகாரி தினமும் ஹீரோ கிட்ட பேசுன்னு ஹீரோயினை தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஒரு நாள் ஹீரோயின் சரி பேசி தொலைவோம் அப்படின்னு ஹீரோவோட வீட்டுக்கே கிளம்பி போகிறாங்க. பார்த்தா ஹீரோக்கு உடம்பு சரியில்லை, அவரை பார்த்துக்க யாருமே இல்லை. அதனால ஹீரோயின் ஹீரோவுக்கு கஞ்சிலாம் வச்சு கொடுத்து மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து ஹீரோவை நல்லா பார்த்துக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோவும் கொஞ்சம் மனசரிங்கி வந்து நான் பண்ண தப்புக்கெல்லாம் சாரின்னு சொல்லிட்டு பேச ஹீரோயினும் இப்போ தான் அவங்களோட ரிசர்ச்சை பற்றி சொல்கிறாங்க. இதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசினேன் பழகினேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் அவரோட ரெஸ்டாரண்ட் கனவை சொல்ல ஹீரோ ஒரு ஐடியா தராரு. நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, இது உண்மையான கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, எங்கள் அப்பா அம்மா முன்னாடி நடிச்சா போதும், அப்படி நீ நடிச்சனா நம்ம 2 பேர் வேலையும் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. அதனால அடுத்த நாளே ஹீரோ அவரோட அப்பா அம்மாவை மீட் பண்றதுக்கு ஹீரோயினை கூப்பிட்டு வராரு. ஹீரோவோட அப்பா அம்மா ஹீரோயின் கிட்ட நீ ரொம்பவே திறமையான பொண்ணு, PhDலாம் படிச்சிருக்கானா, எங்களோட பையன் இருக்கானே அவன் ஒரு உதவாக்கற அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் இல்லை அப்படியெல்லாம் இல்லை, ஹீரோ சமையல் ரொம்பவே நல்லா பண்ணுவாரு, அவரோட வேலையை ஹீரோ டெடிகேஷனோட செய்வாரு அப்படின்னு ஹீரோக்கு முட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஹீரோயின் உண்மையாவே நீங்க ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னும் 1 மாசத்துக்கு நம்ம இந்த மாதிரி நடிச்சா போதும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக ஒரு நாள் ஹீரோயினை மீட் பண்ணி என்னோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு நீ கண்டிப்பா வரணும்னு சொல்ல ஹீரோயினும் கண்டிப்பா வரேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜென் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஃபாங் வராரு. ஃபாங் ஜென் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க ஜென்னும் ஹீரோவை லவ் பண்ற விஷயத்த, அதாவது ஒன் சைடா லவ் பண்ற விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கும் ஹீரோக்கும் நடுவில் ஹீரோயின் வந்துட்டாங்க அப்படின்னு ஜென் சொல்றாங்க. ஃபாங்கும் இதை கேட்டுட்டு கம்முன்னு போயிடுறாரு. ஆனால் அடுத்த நாள் ஜென்னோட அசிஸ்டன்ட் ஜென் கிட்ட உங்களோட ஃப்ரெண்ட் ஃபாங் என்கிட்ட வந்து ஹீரோயினோட அட்ரஸை கேட்டாரு, நானும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஜென் ஷாக் ஆகுறாங்க. ஃபாங் அட்ரஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னா ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இன்னொரு சைடு ஹீரோயின் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போற வழியில கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட ஒருத்தர் ஹீரோயினை அட்டாக் பண்ண வராரு. ஆனா அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்துறாரு. இப்படியே 2 பேரும் ஹீரோயினோட வீட்டுக்கு வர ஹீரோக்கு அடிபட்டிருக்குன்றத ஹீரோயின் நோட் பண்றாங்க. அதனால அவருக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப காலிங் பெல்ல யாரோ அமுக்குறாங்க. யாருன்னு போய் பார்த்தா வந்திருக்கிறது ஜென்.
ஜென் ஹீரோயின் கிட்ட என்னோட ஃப்ரெண்டு ஃபாங்கு கிட்ட நான் எல்லாத்தையுமே என்னோட மனசு ஆறுதலுக்காக சொன்னேன், ஆனால் அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதை பொறுமையாக கேட்டுட்டு, சரி நீ எதுக்காக என் மேலே பைத்தியமாக இருக்குன்னு ஜென்னை பார்த்து கேட்க, நீ வைக்கிற சூப் என் பாட்டி வைக்கிற சூப் மாதிரியே இருக்கும் அப்படின்னு ஜென் சொல்ல இதை கேட்ட ஹீரோ கடுப்பாகிறாரு. இதுக்கு பேர் லவ்வே கிடையாது அப்படின்னு சொல்ல ஜென் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நைட் ஒன்று அட்டாக் பண்ணுறதுக்கு மறுபடியும் யாருன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ அங்கேயே தங்கிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினுக்காக ஹீரோ வகை வகையாக சமைச்சு தராரு. கொஞ்ச நேரம் அப்புறமா எதிர்ச்சியாக ஹீரோயினோட வீட்டுக்கு சீனியர் வராரு. சீனியர் ஹீரோ அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு கடுப்பாகிறாரு. ஏன்னா சீனியருக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண்ணா. ஹீரோ சீனியர் கிட்ட ஏதோ பேசலான்னு வரா. அதுக்குள்ளே ஹீரோவோட ஃபோன் அடிக்க ஹீரோ கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. பார்த்தா ரெஸ்டாரண்ட்டை யாரோ நொறுக்கி வச்சுருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் யார் பண்ணதுன்னே தெரியலன்னு சொல்ல, ஆனால் ஹீரோக்கு தெரியும் இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு. இன்னொரு சைட் ஃபாங் ஜென் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஃபாங்குக்கு ஜென்னா ரொம்பவே பிடிக்குமா, ஜென்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்ல இதை கேட்ட ஜென்னும், நீ என்னதான் சொன்னாலுமே நீ செஞ்சதெல்லாமே தப்பு, சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி ஃபாங்கை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதனால ஃபாங்கும் அவர் செஞ்ச தப்பெல்லாம் போலீஸில் ஒத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஜென் ஹீரோவை மீட் பண்ணி, எனக்கு உங்கள் மேலே இருந்தது லவ் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் உங்களை நான் தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்ல ஜென் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இது தூரத்துலேருந்து ஹீரோயின் பார்க்க ஹீரோயின் கோவப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோவும் பின்னாடியே தொத்திட்டு வந்து ஏதும் இல்லைன்னு சொல்ல ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஜென் ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜென் ஹீரோயின் கிட்ட எனக்கு ஹீரோ மேலே எந்த விதமான ஃபீலிங்ஸும் கிடையாது, நான் ஃபாரினில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் லைட்டாக சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் ஹீரோயினுக்கும் தோணுது ஹீரோ மேலே ஹீரோயினுக்கு லைட்டாக ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட ரிசர்ச்சுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு. இதை பார்த்தா மேலதிகாரியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் தூக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே யாரோ இருக்க மாதிரி இருக்குது. யாருன்னு பேஸ்பால் பேட் எடுத்துகிட்டு ஹீரோயின் அடிக்கலான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயினும் நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க ஹீரோவும் நீ தான் என்னை வர சொன்னேன்னு சொல்ல ஹீரோயின் தான் ஹீரோவை வர சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதை மறந்துருப்பாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன நினச்சாங்களோ தெரில, டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ண அப்புறம் ஹீரோவும் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிடுறாரு. இப்படியே கொஞ்ச நாளைக்கு ஹீரோயினை அவாய்ட் பண்ணுறாரு. ஒரு நாள் ஹீரோ ஷோ பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ ஷோலையே சொதப்ப ஆரம்பிக்கிறாரு. லைவ்ல ஓடிட்டு இருக்கு. எப்படியோ அந்த ஷோவை முடிச்சிடுறாரு. ஷோ முடிச்சுட்டு ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியே வர ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவர் பின்னாடியே வந்து, நீ என்ன ஹீரோயினை லவ் பண்ணுறியா, அதனால தானே இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு கேட்க ஹீரோ இல்லை நான் ஹீரோயினை லவ் பண்ணவே இல்லை, அவளெல்லாம் யாருன்னா லவ் பண்ணுவாங்களா அப்படின்னலாம் சொல்ல இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பின்னாடி நின்று கேட்டுடுறாங்க. பின்னாடி ஹீரோயின் நிற்கிறத பார்த்து ஹீரோவும் நான் சும்மா சொன்னேன்னு சொல்ல வராரு. ஆனால் ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயின் சோகமாகவே இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயினோட சீனியர் என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சீனியர் ஒரு சில பிட்டெல்லாம் போட்டு ஹீரோயினை உஷார் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு அதெல்லாம் எதுவுமே புரியல. அடுத்த நாள் ஹீரோயின் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு ஹீரோ வராரு. நீ திடீர்னு என்னை கிஸ் பண்ணதுனால நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொக்கேவை கொடுத்து வெளியே போகலான்னு ஹீரோயின் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. இது எல்லாத்தையுமே சீனியர் மாடியில் நின்று பார்த்துட்டு காண்டா வராரு. இந்த சைடு ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு வந்தார் இல்லையா, இந்த தடவை ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போய் காஸ்ட்லியான டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி காஸ்ட்லியான ஒரு ஹேண்ட்பேக்கை வர கிஃப்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஹேண்ட்பேக் ரொம்பவே சின்னதாக இருக்குது. அதுக்குள்ளே ஹீரோயினோட ஃபோன் கூட போல. ஹீரோயினும் என்ன இன்னைக்கு ஹீரோ வியர்டாக பிஹேவ் பண்ணுறாருன்னு யோசிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ கிட்டேயே அதை கேட்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தது போதும், இதுக்கப்புறமா நீ என்னோட ரியல் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு கேட்க திடீர்னு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணதுனால ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க. இருந்தாலுமே ஷாக்கை உள்ளே வச்சுக்கிட்டு நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோவும் ஹீரோயினும் அடிக்கடி மீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் அப்புறமா ஒரு நாள் சீனியர் ஹீரோயினை அவரோட வீட்டுக்கு இன்வைட் பண்ண ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல அந்த நேரம் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறேன்னு மெசேஜ் பண்ண ஹீரோயின் நான் சீனியர் வீட்டுக்கு போகிறேன்னு மெசேஜ் பண்ணிடுறாங்க. அதனால ஹீரோ நேராக சீனியர் வீட்டுக்கே வந்துடுறாரு. ஹீரோ இருக்கிறதுனால சீனியரால் எதுவுமே பேச முடியல. அதனால ஹீரோ கிட்ட ஒரு டெலிவரி வந்திருக்கு, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாரு. ஹீரோ அங்கேருந்து போனதுக்கப்புறமா சீனியர் ஹீரோயின் கிட்ட ரொம்ப காலமாகவே நான் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் நான் உங்களை அண்ணனாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சீனியரும் மனசொடைஞ்சு போனாலும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டிப்பிடிக்க அந்த நேரம்னு பார்த்து டெலிவரி வாங்க போன ஹீரோவும் கரெக்டாக வந்து அதை பார்க்க
ஹீரோ கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஹீரோ கேட்குற மாதிரியே இல்லை. அடுத்த நாள் ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹீரோ இந்த நாட்டை விட்டே போறாராம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு ஓடி வராங்க. ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணி நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் அப்புறமா தான் ஹீரோ சொல்கிறாரு, நான் ஒன்றும் இந்த நாட்டை விட்டுலாம் போல, என்னோட ஒரு ஃப்ரெண்டை ஏர்போர்ட்டில் பிக் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு. ஹீரோயினும் அப்பாடான்னு நினைக்க ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா அம்மா வராங்க. ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் யாரையோ கிஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயினோட அப்பா மயக்கத்துலேருந்து கண்ணை முழிக்கிறாரு. பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. நீ யாரை கிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு பொண்ணுக்கிட்ட கேட்க அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் அவனை கூப்பிட்டு நான் மீட் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின் அவன் கிளம்பி போயிட்டான்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயினோட அப்பா சரி நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்ல அவன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயினோட அப்பா அம்மாவை மீட் பண்ணுறாரு. ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோ பிஹெச்டிலாம் பண்ணல, சாதா டிகிரி தான் தெரிஞ்சோடனே கடுப்பாகிறாரு. திடீர்னு ஹீரோயினோட அப்பா பீரியாடிக் டேபிளில் என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோக்கு அதுக்கு ஆன்சர் தெரியல. உடனே ஹீரோயினோட அப்பா இவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்ல ஹீரோயின் அவன் ரொம்பவே நல்லா சமைப்பான்னு சொல்ல இதெல்லாம் ஒரு விஷயமானு ஹீரோயினோட அப்பா அம்மா அதை கண்டுக்கல. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வெளியே ஏதோ ஃபுட் வாங்கி சாப்பிட்டதுனால அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுது. அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்காங்க. டாக்டரும் இதுக்கப்புறம் ஹெல்த்தியான நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் அது எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு டெய்லியுமே வெளியே வந்து அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தராங்க. ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கும் அந்த சாப்பாடு ரொம்பவே பிடிச்சிது. டெய்லியுமே எப்போ அந்த சாப்பாடு வரும்னு வெயிட் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் ஹீரோயின் சாப்பாடு வாங்காமலே வர ஹீரோயினோட அப்பா அம்மா நீ எதுக்கு வாங்கிட்டு வரல, அந்த அட்ரஸை சொல்லு நாங்களே போய் வாங்கிக்கிறோன்னு சொல்ல செஃப்பியை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மாவும் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஹீரோவை அப்ரூவும் பண்ணிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோ ஹீரோயின் கிட்ட வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக ஒரு கேக் பேக் பண்ணி அதில் மோதிரத்தை ஒளிச்சு வச்சு ஹீரோயினுக்கு தராரு. ஹீரோயின் கேக்கை கடிச்சு சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா அப்படியே முழுங்கிடுறாங்க. அதனால மோதிரம் ஹீரோயினோட வயிற்றுல மாட்டிக்குது. நெக்ஸ்ட் சீனில் டாக்டரை மீட் பண்ணுறாங்க. டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்திரை வச்சே வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலை விட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வராங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட கல்யாணத்துக்காக உனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணால் பிடிக்கும்னு கேட்க ஹீரோயின் சிம்பிளாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல ஹீரோ அப்படியே ஒத்த காலில் முட்டி போட்டு வில் யூ மேரி மீன்னு கேட்குறாரு. ஹீரோயின் ரிங் எங்கன்னு கேட்க தோ அப்படின்னு எக்ஸ்ரேல காட்ட ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாண நாளும் வந்துடுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம். அப்போ ஹீரோயினோட அப்பா ஹீரோ கிட்ட இது கெமிஸ்ட்ரி டெஸ்ட் பேப்பர், இதில் நீ பாஸ் ஆனாதான் என்னோட பொண்ணை உனக்கு கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆயிடுறாரு. இப்படி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிய இந்த படமும் முடியுது. இதே மாதிரி இன்னொரு படத்தில் மீட் பண்ணலாம். ஓ இது சீரீஸா? ஓகே, இன்னொரு சீரீஸில் மீட் பண்ணலாம். பை.